உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே முதலாவது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆர்வத்தையும் வாஞ்சையும் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் ஊழிய பணியில் ஈடுபடுவதற்கு முன்னதாக இந்த வேத வாக்கியங்களுடைய நிரூபணங்களை பற்றி நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு உள்ள நுழையிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். கண்டிப்பா இது முதலாவது அடிப்படை காரியமா இருக்கு. இன்றைக்கு நாம பார்க்க போற பகுதியானது தீர்க்க தரிசனங்களும் அதனுடைய நிறைவேற்றம். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் பல்வேறு காலங்கள்ல ஒருவரை பார்க்காம சில நேரங்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஆவியின் ஏவுதலினால பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது துல்லியமாக 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 600 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் இது கழித்து நிறைவேறுகிறது. இதை மனிதனால் அவ்வாறு சொல்ல முடியாது. ஒருவேளை சில மக்களால் சோசியம் பண்றவன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ குட்டுத்தனமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் சவால் விடுறாரு, எங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க முந்தி நடக்க போறதை பின்னாடி நடக்க போறதை நீங்க அறிவிங்க, தேவன் நான் நம்புறேன்னு சொல்றாரு. நிச்சயமாக மனிதர்கள் அறிவிக்க முடியாது. சரி, இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின வார்த்தைகளும். அப்ப நம்ம முதலாவது இது நேரடியாக சொல்லப்படல, ஆனாலும் பொருத்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து. ஆதியாகமம் 3:15 வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சரி, இதை குறித்து புதிய ஏற்பாட்டுல மேற்கோள் எதுவும் காட்டப்படல, நேரடியா இதுதான் அந்த வசனம் சொல்லல. ஆனா அது புரிந்து கொள்வதற்கு ஏது உண்டாக்குறத பார்க்க முடியும். ஸ்திரீயின் வித்து. அப்போ ஸ்திரீயின் வித்துக்கும் சாத்தானுக்கும் ஒரு பகை இருக்கிறதாக, அவர் சாத்தானை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. அப்ப ஸ்திரீயின் வித்தாக பிறந்தது யாரு அப்படின்னு சொல்லும் போது கலாத்தியர் 4:4 வசனம். கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறியனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சரி, அப்போ ஸ்திரீனிடத்துல பிறந்தவரை பற்றி நாமெல்லாம் பிறந்திருக்கோம், நம்மளை பற்றி சொன்னது கிடையாது. அப்போ அந்த ஸ்திரீனிடத்துல பிறந்த வித்து யாரை மேற்கொள்ளுன்னு பார்க்கும்போது இயேசுதான் சாத்தானை மேற்கொண்டிருக்காரு. அப்ப இயேசு ஸ்திரீனிடத்துல பிறந்த வித்தாக இருக்காரு. லூக்கா 2:7 வசனம். பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சரி, அப்போ மரியாள் இயேசுவை பெற்றதை பற்றி அது பேசுகிறது. வெளிப்படுத்தல் 12:5 கூட உங்க குறிப்புக்காக குறிச்சு கொள்ளுங்க. அப்ப இங்கே இது கொஞ்சம் சம்பந்தப்படுத்துவது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை, அதனால அது நீங்க உள்ளுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அதை நம்ம படிக்க மாட்டோம் இப்பொழுது. சரி, இப்ப அடுத்து ஆபிரகாமின் சந்ததி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆதியாகமம் 18:18 வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தொடர்ந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். தொடர்ந்து பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சரி, இப்போ நம்ம அந்த வசனத்துல நான் தவறா கொடுத்திருக்கிறேன். நீங்க ஆதியாகமம் 12:3 வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சரி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வார்த்தை இருக்கு. நான் தேடுற வசனமானது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வசனம்.
அதை நான் எங்கேயும் விட்டுட்டேன். அந்த சந்ததி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகள் என்று சொல்லாம சந்ததி என்று சொல்லப்படுது. கலாத்தியர் 3:16 வாசியுங்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாமுக்குடைய வாக்குத்தத்தமானது சந்ததி என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் யாரை குறித்து பேசுகிறது என்றால் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இப்போ எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய காலம் எவ்வளவு தூரம், கிறிஸ்துவனுடைய காலம் எவ்வளவு தூரம். இப்ப நீங்க ஆதியாகமம் தொடங்கி நோவாவுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் தோராயமா கணக்கிடப்படுது. அப்போ தோராயமா கணக்கிடப்பட்ட பிற்பாடு மோசையிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் 2500 ஆண்டு காலங்கள். அதுல இருந்து இதுவரைக்கும் 2000 ஆண்டு. மொத்தம் நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சு இப்பொழுது? தோராயமா பெரும்பாலும் 6000 ஆண்டுகள் கணக்கு பண்றாங்க. இப்ப அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சந்ததி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில வசன குறிப்புக்காக போட்டுக்குங்க. மத்தேயு 1:1, லூக்கா 3:34 வசனம் படிக்க வேண்டாம். சரி, இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி பார்த்தோம், ஸ்திரீனுடைய வித்து பார்த்தோம். இப்போ யாக்கோபிலிருந்து ஒரு காரியம் உதிக்கும், ஈசாக்குல இருந்து வரும். இதெல்லாம் நமக்கு சொல்றது நீங்க பார்க்க முடியும். ஆதியாகமும் என்னாகமும் 24:17 நீங்கள் வாசியுங்கள். என்னாகமும் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். சரி, அப்ப இது ஒரு செங்கோல், பிறகு ஒரு நட்சத்திரம். இதுக்கு தொடர்பாக நீங்க ஆதியாகமம் 28:14 கூட கொஞ்சம் படிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சரி, இப்போ நீங்க லூக்கா 3:34 வசனத்தை படிங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றம் அப்படி நீங்க போட்டுக்கிட்டாதான் நீங்க சரியா அதை புரிஞ்சுக்கிற முடியும். லூக்கா 3:34. யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன். சரி, இப்ப எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு யாக்கோபு அந்த வம்சாவளியை கொண்டு வர்றதுக்காக தான் அதை நம்ம சொன்னோம். மத்தேயு 1:2 கூட நீங்க போட்டுக்கலாங்க. அந்த வம்சாவளியை அதுக்காக தான் அவர் தெளிவா சொல்றாரு. இப்ப இயேசு அடுத்து இருக்கிற தரிசனம். இயேசு யூதா கோத்திரம். ஆதியாகமம் 49:10 கொஞ்சம் வாசிங்க. தீர்க்க தரிசனம் இது நிறைவேற்றம் சொல்லுவோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சரி, அப்ப இயேசு எந்த கோத்திரத்துல வந்தார்னா யூதா கோத்திரம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. இப்ப நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்துல பிறந்தாருங்க? எபிரேயர் 7:14 வசனம் நம்முடைய நிறைவேற்றம். அது நிறைவேற்றம் சொல்லும் போது பிறந்தார் என்பதை காட்டக்கூடிய வசனம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. சரி, அப்ப இயேசு யூதா கோத்திரத்துல வந்திருக்காரு. அப்ப அவர் வர்ற வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை முடிஞ்சு போகாது. இந்த யூதா கோத்திரத்துக்கான வம்சாவளி லூக்கா 3:33 மத்தேயு 1:2 இருக்கு, படிக்க வேண்டாங்க. அது எங்கிருந்து இங்க பிறப்பு குறித்து சொல்லப்படுகிற வசனம். அடுத்து இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேசும்போது இயேசு எங்கே பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. மீகா 5:2 இது தீர்க்க தரிசனம். இது ஏறக்குறைய தோராயமா 650-700 ஆண்டுகளுக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாக. மீகா 5:2 என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்போ இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு
அனாதி நாட்கள்னா இதெல்லாம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானத்தில் இருக்கு அப்படிங்கிற வார்த்தை அது. அனாதி என்றால் ஒன்றும் இல்லாத இருக்கும் பொழுது. அப்ப இந்த இயேசுடைய பிறப்பு எங்கே பிறப்பான்னு சொன்னா தீர்மானிக்கப்பட்டது உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. அது எங்கன்னா பெத்லெகேம்ல. இப்ப பெத்லெகேம்ல பிறந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு வேதத்துல இருக்கிறது. நிறைவேற்றத்துக்கான வசனங்களை நீங்க குறிச்சுக்குங்க. மத்திய 2ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள் 6, 7, 8 வசனம் வரைக்கும் போகும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 7 வரைக்கும். யூதயா அது படிக்க வேண்டாம். பெத்லெகேம்ல தான், எருசலேமில் உள்ள பெத்லெகேம்ல தான் அவர் பிறந்தார் என்பதற்கு உங்களுக்கு தெளிவான ஒரு சான்று. அடுத்து இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருடைய அந்த காலங்கள் எப்படி இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு இடுக்கமான காலகட்டம். அதாவது ரோம அரசாங்கம் ஆளக்கூடிய ஒரு இடுக்கமான காலகட்டத்தில் இயேசு பிறப்பார் என்று சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானியேல் மூலமாக ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது தீர்க்க தரிசனம். அது காரியம் என்னவென்றால், மேசியா வரும்பொழுது இடுக்கமான ஒரு காலகட்டத்தில் அவர் பிறப்பார் என்பதை அது வலியுறுத்தினது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அப்ப மேசியா அந்த வருகையானது இடுக்கமான காலம். இடுக்கமான காலம்னா ரோம எம்பையர் ஆளக்கூடிய அந்த காலகட்டத்தில். நீங்க இதுக்கு நிறைவேற்றமான வசனம் இடுக்கமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் நீண்ட வசன பகுதி குறிச்சுக்குங்க, வீட்டுல படிச்சு பாருங்க. ரோம அரசாங்கம் குடிமதிப்பு எழுதக்கூடிய நாட்களில் யூதர்களை நெருக்கி கொண்டு வந்தது. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, எவ்வளவு காலத்துக்கு பின்னாடி அது நிறைவேறுகிறது என்பதை பார்க்கும்போது தான் அவர் ஆச்சரியப்படுவீங்க. அடுத்து தீர்க்க தரிசனம் ஏசாயா 7:14. அது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். சரி, அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது 650 அல்லது 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயாவுல நிறைய தீர்க்க தரிசனங்கள் உள்ள நிறைய இருக்கு. அப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ இது நமக்கு நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 20 24 வசனம் வரைக்கும் படிக்கும் போது அதை நீங்க போட்டுக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 35 வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா அது கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். மரியாள் கேட்ட பொழுது இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுது, ஐயப்படாதே, அது பரிசுத்தாவியினால் பிறந்து உற்பவிக்கிற குழந்தை என்று சொன்னார். அதுவும் கூட எந்த ஆட்சி காலம் அப்படின்னு கூட நாம் பார்த்தோம். ரோம அரசாங்கத்தின் காலத்துல அது பிறப்பார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சோம். இது தானியேல் புஸ்தகம் படிச்சீங்கன்னா 4 ராஜ்யம். 4 ராஜ்யத்துல நேபுகாத்நேச்சர், மேதிய பாரசீகம், அடுத்து தரியு கோரேஸ் காலம், அடுத்து ரோம அரசாங்கத்தின் காலம். இந்த காலத்துல இடுக்கமான காலம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 31ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்ப அந்த காலத்துல என்ன நடந்தது என்று பாருங்க. பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா புஸ்தகம் எழுதும் பொழுது ராகேல் இல்லைங்க. ராகேல் இல்லாத பொழுது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக புலம்புவாள், இல்லாதபடியினால் புலம்புவாள் என்று தேவன் மறைமுகமா சொல்லியிருக்காரு, வெளிப்படையா சொல்லல. இதெல்லாம் எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா, தேடணும்னு விரும்புறார், ஆராய்ந்து பார்க்கும்படி விரும்புறார். இன்னும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தடவியாகிலும் தேடுங்கன்னு கண்டுபிடிக்கிறார். சிலவற்றை தெளிவா இருக்கு, சிலவற்றை உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப அன்னைக்கு ராகேல் இப்பொழுது இல்ல, ஆனா இல்லாத போது ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அப்படி சொல்லி எரேமியா மூலமா சொல்லியிருக்காரு. அது எங்கே நிறைவேறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 2:16 17 18 வரைக்கும் படிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்.
புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறியது. இப்படி நேரடியான ஒரு மேற்கோளை அவர் நமக்கு சுட்டி காட்டார். அப்போ அன்னைக்கு நீங்க இது இல்லைன்னா நமக்கு தெரியாது. இப்ப ராமாவிலே அழுகையும் புலம்பலும் இருந்தது, ராகேல் பிள்ளை இல்லாதபடியினால். இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கணும்னா விரிவா இப்ப பேச முடியாது, நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். நீங்க கேட்கணும்னா என்ன தலைப்புல இருக்குன்னு தெரியல. ராமாவிலே அழுகையும் புலம்பலும், ராகேல் எப்படி பிள்ளை இல்லாம இருக்கான்னு சொல்லி ஒரு பிரசங்கம் உள்ள யூடியூப்ல இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் அங்கே கொஞ்சம் இருக்கும். நம்பர் இல்லை, அதனால சொல்ல முடியல. அந்த பிரசங்கம் அங்க இருக்கிறது. ராகேல் தன் பிள்ளை இல்லாதபடியினாலே, அது ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் மையமா வச்சு, பிறகு எரேமியா புஸ்தகம் மத்தேயு புஸ்தகத்தை வைத்து ஒரு பாடம் அதுல இருக்கும். இப்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப ராகேல் பிள்ளை இல்லாதபடியினால் அப்படின்னா, ராகேலுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் எங்கே கிடைச்சதுன்னா பெத்லெகேமின் எல்லைகளுக்குட்பட்ட சுதந்திரத்துல பங்கு கிடைச்சது. அப்ப ராகேலுடைய பிள்ளைகள் யார்? ராகேல் யாருடைய மனைவி? யாக்கோபுடைய மனைவி. யாக்கோபு ஆடு மேய்ச்சார் இல்லையா, அவருடைய மனைவி. அப்ப ராகேலுடைய பிள்ளை யார்? பென்யமீன், யோசேப்பு. இப்ப பென்யமீனுக்கு சுதந்திரம் எங்கே கிடைச்சதுன்னா அந்த பெத்லெகேமுக்கு அருகாயில ராமாவுல கிடைச்சது. அப்ப எந்த எல்லைக்குட்பட்ட பிள்ளைகளை கூட சொன்னாரு ஏரோது? பெத்லெகேம், அந்த எல்லைக்குட்பட்டது, வெளியில எல்லா பக்கமும் இல்ல. அப்ப அந்த பங்கு விதத்தில் இருக்கிற பிள்ளைகள் ராகேலுடைய பிள்ளைங்க. அதை எப்படி மறைமுகமா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த பாடம் தான் யூடியூப்ல இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு பொழுது. அப்ப இதை எப்படி சொல்லி இது நிறைவேறின காரியமானது அப்படி எரேமியானால் உரைக்கப்பட்டது இப்படி நிறைவேறுகிறது என்று சொன்னார். அடுத்து ஒரு தீர்க்க தரிசனம், ஓசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் இளைஞராய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. எகிப்தில இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு தான் சொன்னது மாதிரி நமக்கு தெரியுது. அது உண்மை, இஸ்ரவேலையும் அங்கிருந்தா கொண்டு வந்தார், சரிதானே? ஆனா அதோட நிக்கல, அதுக்கு அடுத்து தாண்டி ஒண்ணு தேவன் பேசுறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15 நிறைவேற்றமானது. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப அவர் சொல்றாரு இல்லைங்களா, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப இது யாரை பத்தி பேசுதுன்னா 2வது பாகத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நமக்கு தெளிவான ஒரு கருத்தாக அது பேசப்படுது. அப்ப இது எவ்வளவு உண்மையாகவும் நேர் உண்மையாக எவ்வளவு உறுதியாக நிறைவேறுக்கிறது என்பதை நீங்க பார்க்கும்போது ஆச்சரியம் அடைய முடியும். ஆனா மற்ற புஸ்தகங்களை நீங்க அப்படி பார்க்க முடியாதுங்க. தேடி நான் பார்த்துருக்கேன், குர்ஆன் படிச்சிருக்கிறேன், பகவத்கீதை படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சா அது இல்லை. ரிக்வேதம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நெட்ல கிடைக்கும், தாராளமா நீங்க படிக்க முடியும். தேடி பாருங்க, அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது இந்த விதமா ஒரு கற்பனையா இருக்கும், ஆனா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக ஏதோ ஒரு பட்டணம் இருந்துச்சுட்டு மாயஜால கதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. ராமர் கோயில் சொல்றாங்க இல்லையா, அது இருந்தமான தடையுமே இருக்காது, சான்றும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒண்ணு சொல்லி தெரிவாங்க. இது மாதிரி ஒரு பட்டணம் இருந்தது, அதாவது நாகபுரி அல்ல தர்மபுரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கற்பனை கதை மாதிரி, வேதாள முருங்க மரத்தில் ஏறின மாதிரி கதை மாதிரி, அம்புலி மாமா கதை மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கான இடம் இருக்க மாதிரி தெரியாது, ஒண்ணு இருக்க மாதிரி தெரியாது. பாருங்க, ஆதி ஆகமம் தொடங்கி நமக்கு இடம் பொருள் அத்தனை தேவன் தெளிவா வச்சிருக்காரு. இன்றைய வரைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டு அப்படி இருக்கிறது. ஆனா இதெல்லாம் என்ன கற்பனை கதையா? அந்த அப்படி ஊரும் இல்ல, அப்படி ஒரு இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி பொய் சொல்லி ஒரு புனைத்து வேலையில இன்றும் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையா இருக்க முடியாது, இதெல்லாம் தோக்கடிச்சிடும். சரி, அப்படியானால் எகிப்தில இருந்து இயேசு வந்திருக்காரு, அவர் குமாரனை வரவழைத்தேன்னு சொன்னது நிறைவேறி இருக்கிறது. அடுத்து கலிலேயாவில இயேசுனுடைய ஊழியத்தை பத்தி சொல்லப்படுது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசனம் 1-2. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் எடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சரி, அப்ப கலிலேயாவிலே அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக மகிமைப்படுத்தப்படுவார் சொன்னார்.
மத்திய 4ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் படிங்க. நிறைவேற்றமான காரியம். மத்திய 4:12-16 வரைக்கும். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படியே சொல்றார் இல்லையா? இதெல்லாம் படிக்கும் போது நிர்பணமான காரியமா இருக்கு. இப்ப ஒரு தீர்க்கதரிசன வசனம் உபாகமம் 18:15. உபாகமம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. சரி, உன்னை போல மோசையிட்ட சொல்றாரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 19-26 நிறைவேற்றமாக அதை மேற்கோள் காட்டி பேசப்படுகிறது. அதை எடுத்துக்கங்க. யோவான் 6:14 சில வசனங்களை போட்டுக்குங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யோவான் 1:45 கூட போட்டுங்க. இப்ப நீங்க படிக்கிற வசனமானது அப்போஸ்தலர்கள் 3:19-26 வரைக்கும் படிங்க. முடிச்சுடணும். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அது அப்படியே சொல்றாரு இல்லையா? அதே அப்படியே மேற்கோள் காட்டி பேசுறார். சரி, நம்ம பாதியை விட ரொம்ப குறைவாக வந்திருக்கிறோம். 30, 38, 40 தீர்க்க தரிசனங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவ்வளவு அதிகமாகவும் இருக்கும். ஆனாலும் இப்ப நம்ம ஒரு 14, ஒரு 13 நம்பர் தான் பேசிப்போம்னு நினைக்கிறேன். ஆனாலும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றங்கள் பேசுவோம். இதை பேசுவதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் சொன்ன காரியங்கள், இடம், மனிதர்கள், கன்னி, இடுக்கமான காலகட்டம், ராகேல், பிள்ளை இல்லாத அழுகுது, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டு கரெக்டாக நிறைவேறினதை நம்ம காட்டுறாரு. அதனாலதான் அந்த வேத வாக்கியத்தை நம்ம உண்மையை நம்புறோம். நான் நம்ப மாட்டேன்னா போட்டோம், நிறைவேறி இருக்கிற பொழுது இது நம்மளேன்னா அந்த வசனத்துல என்ன படிச்சோம்? இப்போ படிச்சதுல சொற்கேளாதவன் எவனோ, அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அவ்வளவுதான். அது அப்படிதான் ஆவாங்க. ஏன்னா அவ்வளவு நிரூபணமான ஒரு சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்காரு. அதை கேட்கலைன்னா அவங்க நிர்மூலமாவாங்க, ஜனத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போவாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அங்கிருந்து பேசினவரையே தப்பி போகாமல் இருந்தா இப்போ நீங்க பரலோகத்திலிருந்து பேசினவருக்கு எப்படி தப்பி போவீங்கன்னு இருக்கிறாரு. அதனால எந்த ஒரு காரியத்தையும் தப்பவே முடியாது. ஏன்னா அது நிரூபிக்கப்பட்ட சான்றாகவும் ஆழமான சத்தியமாகவும் 7 தரம் உருக்கி புடம்பிடப்பட்டதாகவும் துல்லியமாக நிறைவேறப்பட்ட தீர்க்கதரிசனமா இருக்கிறபடினால இதுல இருந்து எந்த மனிதனும் தப்பிச்சு போக சொல்ல முடியாது, தப்பிக்கவும் முடியாது. ஏனென்றா நம்பாம போறதுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம், நம்ப மாட்டேன்னு சொல்லி. ஆனா நிரூபிக்கப்பட்ட சான்றாக இன்றைக்கும் இடமும் இருக்கிறது, அதுக்கான ஆதாரம் இருக்கிறது, கண்டுபிடிப்புகளும் இருக்கிறது, தொல்பொருளும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா எதையாவது இல்லைன்னு சொல்லி அவங்க மறுக்கவே முடியாது. சரித்திரங்கள் இருக்கிறது, புவியியலும் இருக்கிறது, எல்லா சான்றுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வேத வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்ட இருக்கிறபடினாலே அதை நம்புவதற்கு மறுத்தா அறுப்புண்டு தான் போவாங்க. சரி, வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலாக நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.